திங்கட்கிழமை ஈவினிங் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக டெய்லியுமே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. அம்மா கிட்டே கேட்பேன், ஊரில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து இல்லை இங்கே பெய்யலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும், நம்ம ஊரில் பெஞ்சு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர பார்த்திங்கன்னா கடலக்காய் வந்து விற்றுட்டு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கையோட வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுமே வந்து அது கடலக்காய் தான் வேக வச்சு கொடுத்துருந்தேன். இதுதாங்க சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டு ரோஸ் செடியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பூ வந்து அழகாக பூத்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையுமே பறிச்சுட்டு அப்படி ஒரு 4-5 பச்சை மிளகாவும் இருந்துச்சு, அதையுமே கையோட பறிச்சுட்டு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சொல்லவே வேண்டியதில்லை, திங்கக்கிழமை ஈவினிங் ஆனால் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டேன், அதுவுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நைட்டு டின்னருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஒரு சைடு ஊற்றி வச்சுருந்து இன்னொரு சைடு அப்படியே பால் காய வச்சாச்சு. இட்லிக்கு ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப்